நாட்டில் நடந்து முடிந்த ஜனாதிபதி தேர்தலுக்கு பிறகு அரசியல் ரீதியாக பல முரண்பாடுகளை சந்தித்து வரும் தமிழரசு கட்சியானது தற்பொழுது நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாட்டிலும் பெரும் விமர்சனங்களை பெற்று வருகிறது. அதிலும் குறிப்பாக கட்சியின் சிரேஷ்ட தலைவர்களுக்கிடையே காணப்படும் கருத்து வேறுபாடுதான் இன்று இந்த கட்சியை பெரும் விமர்சனத்துக்கு உள்ளாக்கி இருக்கிறது என்றும் கூற முடியும். அந்த வகையில் எதிர்வரும் மாதம் 14ஆம் தேதி பொதுத் தேர்தல் நடைபெற இருக்கிறது. இந்த தேர்தலில் யார் யாரெல்லாம் போட்டியிடுவார்கள் என மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு இருந்து கொண்டே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக இந்த தமிழரசு கட்சி சார்பில் யார் போட்டியிட போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பும் மக்கள் மத்தியில் அதிகளவாகவே இருந்தது. இது அனைத்திற்குமே பதில் சொல்ற விதமாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழரசு கட்சி தங்களுடைய வேட்பாளர்கள் யார் யார் என்று பேர் பட்டியலை வெளியிட்டிருந்தார்கள். இந்த பேர் பட்டியலை பொறுத்த வரைக்கும் எம்.ஏ. சுமந்திரன் அவர்களுடைய ஆதரவாளர்கள் தான் அதிகளவாக உள்வாங்கப்பட்டிருந்தார்கள் என்ற பெரும் சர்ச்சையும் எழுந்திருந்தது. இதையடுத்து கட்சியின் பல முக்கியஸ்தர்கள் பதவியிலிருந்து விலகி இருக்கிறார்கள். இதில் குறிப்பாக நேற்றைய தினம் கட்சியின் தலைவர் மாவை சேனாதிராஜா தான் பதவியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். அதையடுத்து அவர் கட்சியின் உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களை அந்த பதவியை ஏற்குமாறு கடிதம் ஒன்றையும் அனுப்பியிருக்கிறார். இதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கட்சியின் யாப்பின்படி உபதலைவராக இருப்பவர் தான் அடுத்த தலைவராக தெரிவு செய்யப்படுவார். ஆனால் ஸ்ரீதரன் அவர்கள் உபதலைவராக இல்லை. உபதலைவராக தற்போது இருப்பவர் சி.வி.கே. சிவஞானம் அவர்கள். ஆனால் கட்சியின் யாப்பின்படி சி.வி.கே. சிவஞானம் அவர்கள் தான் தலைவராக வருவதற்கான வாய்ப்புகள் அதிகளவாக உள்ளது. இந்த நிலையில் ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவு செய்யப்பட்ட தலைவராக இருக்கிறார். அவருக்கு எதிராக ஒரு தரப்பால் வழக்கு போடப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கினால் அவருக்கு நீதிமன்றத்தால் தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தலைவராக பதவியேற்க முடியாமல், அதனால் இவ்வாறு தடை உத்தரவு இருக்க காலகட்டத்தில் அவரால் தலைவர் பதவியை ஏற்க முடியாது என்பதும் இங்கே ஒரு முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக சசிகலா ரவிராஜ் அவர்கள் நேற்றைய தினம் கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்திருந்தார். அதற்கான காரணம் என்னென்றால், கடந்த ஞாயிற்றுக்கிழமை தமிழரசு கட்சியால் வேட்பாளருடைய பெயர் பட்டியல் வெளியிடப்பட்டிருந்தது. இதில் சசிகலாவின் பெயர் இடம்பெற்றிருக்கவில்லை. அதனால் சசிகலா கட்சியிலிருந்து விலகுவதாக அறிவித்திருக்கிறார். இன்னொரு பக்கம் இன்னொரு கருத்து இருக்கிறது. கடந்த பொதுத் தேர்தல் காலத்தில் தோல்வியுற்றோருடைய பெயர்கள் இம்முறை வேட்பாளர்களாக வெளியிடப்படவில்லை என்றொரு கருத்தும் நிலவி வருகிறது. அதை தவிர கடந்த பொதுத் தேர்தல் காலத்தில் சசிகலா அவர்களுக்கும் எம்.ஏ. சுமந்திரன் அவர்களுக்கும் கருத்து முரண்பாடு இருந்த விஷயம் அனைவரும் அறிந்ததே. அந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த பெயர் பட்டியல் வெளியாகி இருக்கிறது. சிலவேளை அதனுடைய பின்புலமாக கூட இது இருக்கலாம் என்ற ஒரு கருத்து நிலவி வருகிறது. இந்த நிலையில் சசிகலா ரவிராஜ் அவர்கள் தேர்தலில் போட்டியிட போகிறார்கள். யாழ் மாவட்டத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி சங்க சின்னத்தில் போட்டியிட போவதாகவும் அறிவித்திருக்கிறார்கள். அடுத்ததாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான எம்.ஏ. சுமந்திரன் அவர்களால் தெரிவு செய்யப்பட்டு வெளியிடப்பட்ட அந்த பேர் பட்டியல் இருக்கும் பெண் தொடர்பான ஒரு சர்ச்சைக்குரிய கருத்து எழுந்திருக்கிறது. அது என்ன என்றால், அந்த பெண் சுமந்திரன் அவர்களுக்கு ஆதரவாக சமூக வலைத்தளங்களில் பல பதிவுகளை ஏற்றிருக்கிறார். அவரைத்தான் இவர் அந்த பேர் பட்டியலில் இணைத்திருக்கிறார் என்ற ஒரு கருத்தும் வெளியாகி மக்கள் மத்தியில் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கிறது என்று சொல்லலாம். இந்த நிலையில் தமிழரசு கட்சி சார்பாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களும் போட்டியிட இருக்கிறார். இந்த நிலையில் அவர் வவுனியாவில் இடம்பெற்ற சுமந்திரன் தலைமையிலான ஊடக சந்திப்பை புறக்கணித்திருந்தார். இந்த விஷயம் மக்கள் மத்தியில் பெரும் பேசும் பொருளாக மாறி இருக்கிறது. அதுக்கான காரணம் இந்த கட்சிக்குள்ளேயே இவர்களுக்கு இடையில் முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கிறதோ என்ற சந்தேகத்தை தோற்றுவித்திருக்கிறது இந்த ஸ்ரீதரன் அவர்களுடைய விடயம். இப்படி இருக்கையில் இந்த எதிர்வரும் பொதுத் தேர்தலில் எல்லோரும் போட்டியிடத்தான் போகிறார்கள். யார் வெல்வார்கள் என்று யாருக்குமே தெரியாது. மக்களுடைய தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்றும் தெரியாது. இந்த தேர்தல் முடிவுகள் தான் இந்த சர்ச்சைகளுக்கு எல்லாமே ஒரு முடிவாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நாட்டு மக்களின் அரசியல் அபிலாஷைகளையும் கலை கலாச்சாரத்தையும் பிரதிபலித்து பக்க சார்பற்ற செய்திகளோடு தனித்துவமாய் நிற்கும் நமக்கான ஒருவர். இலங்கை ஊடக பரப்பில் உண்மையின் குரலாய் பரிணமித்து ஓங்கி ஒலிக்கப் போகும் ஒருவன் பத்திரிகை. சமூகத்தின் பக்கபலமாய் தெளிவான செய்திகளோடு தினமும் இனி உங்கள் கைகளில். இம்மாதம் 5ஆம் தேதி முதல் திங்கள் முதல் சனி வரை 12 பக்கங்களுடனும், ஞாயிறுகளில் விசேடமாக 24 பக்கங்களுடனும். ஒருவன், தேசத்திற்காக ஒரு குரல்.